அக்பர் எழுத படிக்க தெரியாத மன்னர், ஆனால் புத்தகங்களின் மீது தீரா காதல் கொண்டவர். அவருடைய நூலகத்தில் 13 மொழி நூல்கள் இருந்ததாம். பாரசீகம், இந்தி, ஆங்கிலம், தமிழ் நூல் கூட இருந்திருக்கிறது. இப்படி ஏராளமான நூல்களை கொண்டிருந்த அவருடைய அவைக்களத்தில் மொழிபெயர்ப்புக்கென்று தனியாக ஒரு 5-6 பேரை வைத்திருந்திருக்கிறார். அதிலே ஒருவர் போய் அக்பரிடம் கேட்டாராம், ராமாயணத்தை மொழிபெயர்க்கலாமா என்று கேட்டாராம். அவர் சொன்னாராம், ஜாதி, மதம், மொழி, இனம் எல்லாவற்றையும் கடந்தது புத்தகம். புத்தகத்துக்கு எதுவும் கிடையாது. எல்லாவற்றை விட புனிதமான கடவுள் புத்தகம் என்று சொன்னார். புத்தகத்தின் மீது ஒரு தீரா காதல் கொண்டவராக அக்பர் விளங்கி இருக்கிறார். எனவே நீங்கள் ராமாயணத்தை தயங்காமல் மொழிபெயருங்கள் என்று கட்டளையிட்டாராம் அக்பர். அக்பருடைய நூலகத்துல ஒரு சிலந்தி புத்தகத்து மேல கூடு கட்டுச்சான். அக்பர் பார்த்துட்டு சொன்னாராம், சிலந்தியே, உனக்கும் என்னை போல் படிக்க தெரியாது, ஆனால் என்னை போல் உனக்கும் புத்தகத்தின் மீது இவ்வளவு காதல் இருக்கிறது, எனவேதான் இங்கே நீ கூடு கட்டுகிறாயோ அப்படின்னு ஒரு சிலந்தியை பார்த்து அக்பர் பேசினாராம். நான் ஆட்சி செய்கிற இடத்தில் என்னால் கைப்பற்றப்பட்ட ஒரு கோட்டை இருக்குமேயானால் அது நூலகம்தான். போரிட்டு எங்கெல்லாம் வெற்றி பெற்றாரோ அங்கிருக்கிற நூல்களை எல்லாம் கொண்டு தன்னுடைய நூலகத்திலே வைத்து அழகு பார்த்தவர் அக்பர். அக்பர் மிகப்பெரிய புத்தக பிரியர், புத்தக காதலர். தன்னுடைய மகன் பிறந்து 4 ஆண்டுகள் 4 மாதங்கள் 4 நாட்கள் கழித்து கொண்டு போய் சேருங்கள் என்று ஜாதகத்தை குறித்து கொடுத்தான் ஒரு ஜாதகக்காரன். ஹுமாயூன் தன்னுடைய மகன் பிறந்து மிகச்சரியாக 4 நாள் 4 மாதம் 4 நாட்கள் கழித்து அவனை கொண்டு போய் பள்ளியிலே சேர்த்தார். அப்படி இருந்தும் அவனுக்கு படிப்பே ஏறவில்லை. அவர்தான் அக்பர். ஹுமாயூன் கடைசியாக தன்னுடைய பாரசீக கவிதை புத்தகத்தை தூக்கி அக்பரிடம் போட்டு, இதை படி, உனக்கு தானாக படிக்கிற ஆசை வரும் என்று சொன்னார். ஆனால் அந்த புத்தகத்தை அக்பர் திருப்பி கூட பார்க்கவில்லை, ஏறெடுத்தும் பார்க்கவில்லை.